ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழைய ஷர்ட்டை வந்து எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை ரியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பில்லோ கவரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம், டைமும் ரொம்ப எடுக்காது, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் மட்டும்தான். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய ஷர்ட்டை இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக கீழே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த தலகாணிக்கு வந்து பில்லோ கவர் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த தலகாணி வந்து எடுத்திருக்கேன். தலகாணி பார்த்தீங்கன்னா ஷர்ட்டோடைய சென்டரில் வச்சுக்கோங்க. மேல் பகுதியில் நல்லா கேப் இருக்குது உங்களுக்கு. கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷர்ட்லேயுமே ஒரு பட்டன் லாஸ்ட் பட்டன் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் தலகாணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்காது, ரொம்ப கேப்பில் இருக்கும். அந்த தலகாணியில் பார்த்தீங்கன்னா அங்கே கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வைக்காமல் அந்த ஷர்ட்டோடைய பட்டன் முடியுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வச்சுக்கோங்க. இப்போ நான் அங்கே தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு முடிச்சதுக்கப்புறமா சைடில் வந்து 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச் போல் நீங்கள் கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த தலகாணிக்கு அகலத்தில் கரெக்டாக இருக்குது. இதுவே நீங்கள் எடுக்கக்கூடிய ஷர்ட் வந்து அகலத்தில் கரெக்டாக இல்லைன்னா எந்த மெத்தடில் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. ஷர்ட்டை திருப்பிட்டு நம்ம 2 பக்கமும் 1 இன்ச்சு போல் கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்குப்போம். 2 பக்கமாக தையல் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. நம்ம எங்கே மார்க் பண்ணுமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டிருக்கேன். 2 பக்கமும் தையல் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஷர்ட் வந்து அந்த தலகாணிக்கு அகலத்தில் கரெக்டாக இருக்குது, லூஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இதுவே நீங்கள் எடுக்கக்கூடிய ஷர்ட் வந்து அகலத்தில் லூஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ லூஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு தையல் போட்டுக்கலாம். சைடில் வந்து ஒரே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த தலகாணிக்கு பார்த்தீங்கன்னா லூஸாக இல்லாமல் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, நம்ம திருப்பிக்கலாம். ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி திருப்பின பிறகு நீங்கள் எந்த தலகாணி இது உள்ளே இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் கூட அதிகமாக எடுக்காது. அவ்வளோதான். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பட்டன்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது பட்டன் இருக்க சைடு வந்து யூஸ் பண்ணாமல் இன்னொரு சைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய தலகாணி ஓர பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷர்ட் வந்து அந்த தலகாணிக்கு அகலத்தில் கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுவே அகலத்தில் கரெக்டாக இல்லைனா எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எடுக்கிற ஷர்ட் வந்து ரொம்ப அகலமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் வச்சு கட் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணாமல் நீல வாக்கில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுட்டு அந்த தலகாணி எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிங்க, அந்த 4 பக்கமும் தையல் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஷர்ட் வந்து அகலமாக இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்காது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் எவ்வளோ ஷர்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.